டியூஸ்டே மார்னிங் எப்பவும் போல தான் இன்றைக்கும் டே ஸ்டார்ட் ஆச்சு. எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வந்து செடியிலெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சன் போனேன். ரொம்ப சிம்பிளான சமையல் தான். சாப்பாட்டு அரிசியை போட்டு விட்டுட்டு பாலுமே காய வச்சு எடுத்து வச்சாச்சு. மணத்தக்காளி கீரையை நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். கீரை சட்னி அரைக்கலான்ட்டு அதுக்கு வதக்கிட்டு இருந்தேன். எனக்கு சமைக்க கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் எடுத்ததுனால வாயெல்லாம் புண்ணாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த கீரை சட்னி அரைச்சி சாப்பிட்டோன்னா அப்படியே சரியாயிரும். வதக்கி எடுத்து ஆற வச்சுட்டு ரசமே தாளித்து விட்டாச்சு. ரசம் ரெடி ஆனதுக்கப்புறமா மாற்றி வச்சுட்டு சட்னிக்கு வதக்கி இருந்ததோ ஆறி இருந்துச்சு. அதையும் அரைச்சி ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நானும் சமி சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. நைட்டே இந்த இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கழுவி விட்டுருந்தேன். அது நல்லாவே காஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் செடிகளை எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. பக்கத்து வீட்டில் இருந்து 2 செவந்தி நாற்று கொடுத்துருந்தாங்க. அதையும் நட்டு வச்சிட்டேன். புது பாட்டு இல்லாதனால இருந்த பாட்டிலேயே நட்டு வச்சுருக்கேன். இந்த ஹைப்ரிட் செவந்தி எல்லாம் துளுத்து வராதுன்னு நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் கண்டிப்பாக அது துளுத்து வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த இடமே ரொம்ப அழகாயிருச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.